ரொம்ப important and simple question. Find Fourier sine transform and Fourier cos transform of f of x equal to e power minus ax, comma a greater than 0. Find Fourier sine transform and Fourier cos transform. என்ன பண்ணணும் சார்? நீங்க என்ன क्वेश्चन எழுதுற? Find Fourier sine transform. Find Fourier Sine transform. sine and cosine transform. F of x is equal to e power minus ax for a greater than 0. So a greater than 0 னா integral 0 to infinity எடுக்கணுமா சார்? ஆமா, a மட்டும் தானே. x பத்தி சொல்லாம மாதிரி a மட்டும் தான் சொல்லிக்கிறான். ஓகே x வந்து நார்மலா x இந்த பத்தி நான் லிமிட் சொல்லல. மட்டும் x ஓட ஏன் ரேஞ்ச் இங்க வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி எடுக்க போறோம். இங்க லிமிட் மட்டும் ஏன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி போடல? இது சைன் சீரிஸ் 0 ல இருந்து ஆரம்பிக்குது. ஃபோரியர் சீரிஸ்க்கு தான் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்க்கு சைன் காஸ்ட்ல என்ன ஆச்சு? இங்க 0 தானே வருது. செக் பண்ணி பாருங்க. ஆமா சார். மறந்துட்டியா? சார் இல்ல சார். இங்க 0 தான் வரும். சைன் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம்க்கு 0 தான் வரும். ஃபோரியர் சீரிஸ் டிரான்ஸ்ஃபார்ம்க்கு தான் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி வரும். ஓ ஆமா சார். சார் ஃபர்ஸ்ட் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றேன் சார். சைன் டிரான்ஸ்ஃபார்முக்கு டைரக்ட் ஃபார்முலாவே கொடுத்துட்டேன். என்னன்னு எழுதினா முடிஞ்சிருச்சு. என்ன root of 2 by pi integral 0 to infinity e power minus ax sinனால sin ax sin sx dx. ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஒரு ஃபார்முலா கொடுத்து பாருங்க. ஃபார்முலா வந்துட்டு s by a square plus s square. s by இல்லடா b by டா. சார் b க்கு பதிலா தான் இங்க s இருக்கே. அப்ப s போட்டுருவீங்களா? வெரி குட். அப்ப s by அப்ப root of 2 by pi into s by s square plus a square. சார் அவ்வளோதான் சார். அப்ப கரெக்ட் தானே? போட்டுடலாம்ல? போட்டுக்கலாம் சார். அப்ப என்ன ஃபார்முலா வருது? √2 divided by pi s divided by s squared plus a squared. கரெக்ட்டுங்களா? அதே ஃபோரியர் காஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு √2 காஸ்க்கு வந்துட்டு a by a square plus s square னு வரும் சார். s squared plus a squared. fc of f of x is equal to √2 by pi into a by a square plus s square. ஓகே. இந்த பாயிண்ட் சரி, இந்த ஃபார்முலா நான் வச்சுங்க. இப்போ நடத்தக்கூடிய ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களோட மெட்டீரியல் கடைசி மெட்டீரியலாக இருக்குது. அதுக்கு இம்பார்ட்டன்ட் நோட் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ஷியல் ஐடென்டிட்டி நியூ கான்செப்ட். ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். இது பார்ஷியல் ஐடென்டிட்டி வந்து ஒரு நியூ கான்செப்ட் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது மூவ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ பார்த்துக்குங்க. நம்ம நார்மலாக ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு எப்படி பார்த்தோம்? சார் ஹெட்டிங் வந்துட்டு பார்ஷியல் ஐடென்டிட்டி அதே போன இதுதானே சார்? சொல்லுப்பா. இது ஒரே நிமிஷம் சார். புரிஞ்சுச்சு சார். இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மா இருந்தா, இதே ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மா இருந்தா இல்ல காஸ் டிரான்ஸ்ஃபார்மா இருந்தா என்ன ஆகும் பாத்துக்கோங்க. இன்டெகிரல் 0 to infinity. இங்க என்ன மாறும்? இன்டெகிரல் 0 to infinity ரெண்டு ஃபங்க்ஷன் f of x into g of x ரெண்டு ஃபங்க்ஷனா டிவைட் ஆகுது. அப்ப இங்க என்ன ஆகும்னா இன்டெகிரல் 0 to infinity இங்க ஃபோரியர் cos transform of f of x and ஃபோரியர் cos transform of g of x into ds. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கங்க. இதே sin சீரிஸா இருந்தாலும் sin மாறும். சரிங்களா? இதே ஃபார்முலா என்னவோ sin டிரான்ஸ்ஃபார்மா மாறிடும். இதே ஃபார்முலாவை sin டிரான்ஸ்ஃபார்மா மாத்திக்கலாம். புரியுதாப்பா?
கபிலேஷ் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் மெட்டீரியல் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு 2 ப்ராப்ளம் இப்போ சால்வ் பண்ண போறேன், பார்த்துக்கோ. ஓகே சார். சார் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, நாமளே தான் அசைன் பண்ணி போடணும். பார்த்துங்க கொஸ்டின் எப்படி கேட்குறான்னு பார்த்துக்கோ. எவாலுவேட் integral 0 to infinity dx divided by x squared plus a squared into x squared plus b squared. எப்படி போடுவீங்க? ஸோ யூசிங் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. யூசிங் அவன் என்ன கொடுக்குறான்னா யூசிங் டிரான்ஸ்ஃபார்ம் தான். யூசிங் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்கிட்டான். அப்போ நம்ம எந்த டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ண கிடைக்குங்கிறது பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்ட் பை, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் வருது. நியூமரேட்டரில் எந்த வேல்யூ வரல. நியூமரேட்டரில் எந்த வேல்யூ வரல. புரியுதுங்களா? ஓகே. அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் எப்படி எடுத்து போகிறதுங்கிற நாம் அசீவ் பண்ணி போடணும். சரியாப்பா? ஓகே சார். இப்போ இது எது எடுத்தால் என்ன கிடைக்குங்கிறத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ராப்ளத்தில் செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் என்ன கொடுத்தோம்? ஃபோரியர் சைன் ஆர் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பற்றி பேசணும். அப்போ மேலே நியூமரேட்டரில் வந்து வேரியபிளாக இருந்ததுன்னா சைன் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். பார்த்தீங்களா? நியூமரேட்டர் வேரியபிளாக இருந்தால் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். அதே நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் டைம் இருந்ததுன்னா என்ன எடுக்க போகிறீங்க? காஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறீங்க. சரிங்களா? ஓகே. அப்போ இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்னது? கான்ஸ்டன்ட் டைம்னு அர்த்தம். வேரியபிள் டைம் இல்லை, கான்ஸ்டன்ட் டைம்னு அர்த்தம். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம என்ன எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம்? டிரான்ஸ்ஃபார்ம் தான். அதனால் என்ன எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஃபோரியர் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஈஸி. ஏன்னா கான்ஸ்டன்ட் டைம் தான் இங்கே இருக்குது. சரிங்களா? ஓகே சார். சரி, அப்போ அந்த கான்ஸ்டன்ட் டைம் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? இங்கே ஏ அண்ட் பி. அப்போ லெட் ரெண்டு ஃபங்க்ஷன் இங்கே பாருங்க, எந்த ஃபங்க்ஷன் டிவைட் பண்ணணும்? ரெண்டு ஃபங்க்ஷன் டிவைட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வேணும், ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வேணும். இது ரெண்டு இந்த ப்ராப்ளத்தை நாம தான் எடுக்க போகிறோம். இது ரெண்டு ஃபங்க்ஷனும் நாம தான் எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பிஎக்ஸ். இது எப்படி நீங்கள் எடுக்கிறது புரியுதா? புரியுது சார். ஏன்னா இந்த கான்செப்டுக்கு உண்டான ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஓகே. இந்த கான்செப்ட் ஓகே. அப்படின்னா சொல்லுங்க, எஃப்சி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? எஃப்சி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்ரெடி தெரியும். என்ன வேல்யூ? ஏ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஓகே சார். அதே மாதிரி எஃப்சி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்? b divided by s squared plus b squared. கரெக்ட்டுங்களா? டவுட் இருக்குதாப்பா? இது ஆல்ரெடி போட்டாச்சு, அதனால நான் அப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே சார். இது ரெண்டு எங்க அப்ளை பண்ண போறீங்க? இங்க அப்ளை பண்ண போறீங்க. இங்க பாருங்க, இங்க அப்ளை பண்ண போறீங்க. பார்ஷியல் ஐடென்டிட்டி போட்டுக்கிறோம்ல, இங்க காஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு அப்ளை பண்ண போறீங்க. காஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு இங்க f of x க்கு g of x க்கும் இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறீங்க. பண்ணிடலாமா? ஓகே சார். பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப என்னாச்சு? பை பார்ஷியல் ஐடென்டிட்டி, பை பார்ஷியல் ஐடென்டிட்டி integral 0 to infinity f of x value e power minus ax g of x value e power minus bx into dx equal to integral 0 to infinity fc of f of x வந்து a by s squared plus a squared into b by s squared plus b squared into ds. கரெக்டாப்பா? ஓகே சார். புரியுதா? இந்த ஃபார்முலா புரியுதா? இந்த ஃபார்முலா புரியுதுங்களா? ஓகே சார். இப்போ அடுத்த ஒர்க் என்ன? லெஃப்ட் சைடுக்கு இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும், ரைட் சைடு அப்படியே வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிப்பீங்க பாருங்க. இன்டெக்ரல் 0 to infinity e power minus வெளியே எடுத்துக்கங்க a plus b into x into dx equal to இங்க என்னது? ab கான்ஸ்டன்ட் டைம் வெளியே எடுத்துக்கங்க. ab கான்ஸ்டன்ட் டைம் integral 0 to infinity 1 divided by s squared plus a squared into s squared plus b squared into ds.
டவுட் இருக்குதாப்பா? நோ சார். அப்ப இது என்ன ஃபார்முலா? e பவர் a minus ax ஃபார்முலா சொல்லுங்க. which implies that minus e power minus a plus b x divided by a plus b லிமிட் வந்து 0 to infinity. சரிங்களா? equal to ab integral 0 to infinity 1 by s squared plus a squared into s squared plus b squared. கரெக்டாப்பா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் என்ன கிடைக்கும் சொல்லுங்க. அப்பர் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 ஆயிரும். லோயர் லிமிட் e பவர் 0 1 ஆயிரும், மைனஸ் இருக்கிறனால பிளஸ் ஆயிரும். அப்போ என்னாச்சு 1 by a plus b equal to ab integral 0 to infinity என்ன கிடைக்குது? கன்வர்ஷன் வச்சு பண்ணணும். கன்வர்ஷன் தான் இப்போ வந்து நம்ம பார்ஷியல் ஐடென்டிட்டி அங்கே இருக்குது. அப்போ s squared plus a squared into s squared plus b squared into ds. சரியாப்பா? அப்போ என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். புரியல சார். இங்க வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க வந்து √2π வரணும். I don't want that here so that we are going to look like very academia and notebook. I don't want that. I understood you don't want the personal library space should be interrupted by something. So it implies that So integral 0 to infinity 1 by s squared plus a squared into s squared plus b squared into ds equal to just cross multiply பண்ணிக்கங்க. 5 divided by 2ab into ab. Just get me that brownie. கபிலேஷ் சார் இது ஒரு நிமிஷம் பாருப்பா. சார் கொஞ்சம் புரியல சார். எது வரைக்கும் புரியல? அது f of x g of x ன்னு எடுக்கிறோம். ஆமா. அதுக்கப்புறம் அதோட cos ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது என்ன? cos ஃபோரியர். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ஷியல் ஐடென்டிட்டி சொல்லிக்கல இந்த ஐடென்டிட்டி. சார் ஒரே நிமிஷம், ஏன் வந்துட்டு நம்ம இப்போ எப்படி அது fc ஹலோ வாய்ஸ் கேக்குதா? சார் இப்போ சார் கேக்கல. ஹலோ சார் நான் கேக்கு சொல்லுப்பா. சார் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். இதாப்பா கொஸ்டின். சரிங்களா? யூசிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டான். நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். மேல வேரியபிள் இருந்ததுன்னா sங்கிற வேரியபிள் இருந்ததுன்னா sin sx ஃபார்முலா. கான்ஸ்டன்ட் டைம் இருந்தா காஸோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. ஓகே, இது sin ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லைன்னா காஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்படின்னா என்ன? வேரியபிள் வந்துச்சுன்னா நியூமரேட்டர் வேரியபிள் வந்துச்சுன்னா காஸ் சைனோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், கான்ஸ்டன்ட் டைம் வந்துன்னா காஸோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்ப நியூமரேட்டர் செக் பண்றீங்க. நியூமரேட்டர் என்ன இருக்குது? கான்ஸ்டன்ட், அதாவது ஒன்று தான் இருக்குது. ஒன்று மீனிங் என்ன? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னால என்ன எடுக்க போறேன்? நான் கன்சிடர் பண்ண போறேன் ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்றேன்னு கன்சிடர் பண்ணிட்டேன். ஏன்னா ரூல் படி நமக்கு ஃபார்முலா தெரியும், அதனால எடுக்க போறேன். சரிங்களா? ஓகே சார். இருக்குது x ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட் s ஸ்கொயர்ட் பிளஸ் b ஸ்கொயர்ட் இருக்குது. அப்ப இதுபடி என்ன எடுக்க போலாம்? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. என்ன? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்ப இது என்னது? ஆமா சார். f of x என்ன? e பவர் மைனஸ் ax. கரெக்ட்டுங்களா? அப்ப e பவர் மைனஸ் ax எடுக்கும்போது தான் நமக்கு இது கிடைக்குது, x ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட்னு. அதனால வந்து என்ன பண்ண போறேன்? x ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட் வரனால அதுக்கு வந்து e பவர் மைனஸ் ax உம் x ஸ்கொயர்ட் ஒரே நிமிஷம், x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் வந்துட்டு சொல்லுப்பா. இது எப்படி எடுக்க முடியுதாப்பா? சார் ஆனா மேல வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இப்போ
காஸ்ட் பண்றப்ப a by a square plus s ஏங்கிறது square கான்ஸ்டன்ட் தானே, ஏங்கிறது கான்ஸ்டன்ட்னால அதை வந்து நம்ம வந்து டிவைட் போட்டுக்கலாம், அது ஒரு பிரச்சனை நீங்க கிடையாது. 1ன்னு கன்சிடர் பண்ணிருக்கீங்களா இல்ல அது என்ன ஒண்ணுதான் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுதான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒண்ணுதான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், நமக்கு ஆன்சர் போடும்போது வந்துடும், ஒண்ணுதான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரி இப்போ அப்போ f of x வந்துட்டு e பவர் மைனஸ் ax ஒன்னும் ஆமா. இன்னொன்னு e பவர் மைனஸ் bx இந்த புரிஞ்சு சார். அதுக்கப்புறம் இதனுடைய ஃபோரியர் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இதனுடைய ஃபோரியர் அப்போ காஸ் ரூட் 2 பை பை a by a ஸ்கொயர் பிளஸ் s ஸ்கொயரும் ரூட் 2 பை பை s பை ஓகேவா? ஓகே வெறும் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே வெறும் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அப்புறம் அதை கண்டுபிடிச்சு முன்னாடி இந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்றீங்க, இந்த ஃபார்முலா கொடுத்தல இந்த ஃபார்முலா அப்ளை பண்றீங்க, சரிங்களா? அது வந்துட்டு ஆக்சுவலா பார்சல் ஐடென்டிட்டியோட ஃபார்முலா. ஆமா, ஃபோரியர் சைன் ஒரே அண்ட் நிமிஷம் ஃபோரியர் அந்த காஸ் ஃபார்முலா எழுதிக்கிறேன் சார். ஓகேவா? சார் ஒரே நிமிஷம் மேல இது மட்டும் எழுதிக்கிறேன் சார், கொஞ்சம் சார் இன்னும் கொஞ்சம் மேல. காஸ் சீரிஸ் இருந்தா காஸ், சைனா இருந்தா சைன், சரிங்களா? காசா சார் சைன் ஒரே நிமிஷம் சார், இது மட்டும் எழுதிக்கிறேன் சார். எழுதிக்கோ, பாத்துக்கோ. சார் இன்னும் கொஞ்சம் மேல. இது போன இதுல வந்து அதே ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அதே ஃபார்ம், ஸ்டார்டிங்ல வந்து அதே ஃபார்முலா தானே சார்? ஆமா. இது வந்து இது எழுதினதுக்கு அப்புறம் காஸ் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா அண்ட் ஆல்சோ ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இது பார்ஷியல் ஐடென்டிட்டில, சரிங்களா? ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்முலா. இங்க சி போட்டுக்கிறேன், சி போட்டா இங்க பாருங்க ரவுண்ட் பண்ணிக்கிறேன் பாரு, சி போட்டா காசு, எஸ் போட்டா சைன், புரியுதா? ஓகே ஓகே. சி போட்டா காசோடது, எஸ் போட்டா சைனோடது. ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம், லெஃப்ட் சைடு சேம் தான். integral 0 to infinity cosine transformனால fc of f of x fc of f of x into fc of g of x into dx ds. சார் ஃபார்முலா ஓகே சார். இது எழுதுனதுக்கு அப்புறம் क्वेश्चन எவாலுவேட் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் சார். சார் क्वेश्चन இருக்கு, ஒரு எழுதிக்கிறேன், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து புது பேஜ் எடுத்துக்கிட்டேன் சார். இன்டெக்ரல் 0 to infinity dx by x square plus a square into x square plus b square using transform. அப்போ f of x வந்துட்டு e power minus ax, g of x வந்துட்டு e power minus bx, taking cosine transform. சார் இப்போ ஏன் வந்துட்டு கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், சைன் பண்ணணும்? அதானே கேட்டேன். இப்போ நான் சொன்னல வேரியபிள் இருக்குதா, நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஃபார்முலா, இதுல ஃபார்முலாவை நீ மெமரி பண்ணிக்கணும், இது ஃபார்முலாவை நீ மெமரி பண்ணிக்கணும், சரிங்களா? ஓகே. அப்ப நியூமரேட்டர்ல s ன்னு வந்தா வேரியபிள், கரெக்ட்டா? நியூமரேட்டர்ல s ன்னு வந்தா வேரியபிள்னா அது சைன் டிரான்ஸ்ஃபார்ம். நியூமரேட்டர்ல ஏங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப நியூமரேட்டர்ல கான்ஸ்டன்ட் இல்ல, இங்க क्वेश्चन சார் ஒரே இங்க क्वेश्चन படி x by x square plus a square into x square plus b square னு நான் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருப்பேன். ஆமா. Okay, so taking cosine transform since numerator is constant. Sir, அப்போ fc of f of x is equal to root 2 by pi a by a square plus s square. fc of g of x is equal to root 2 by pi into
b by s ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ நீங்கள் சொன்ன ஃபார்முலாவில் போடணும் சார். இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப்சி. அப்போது √2/π இன்ட்டு √2/π வந்துட்டு 2/π. ஏபியும் கான்ஸ்டன்ட் எடுக்கிறீங்க. 2ab/π இன்டெக்ரல் 0 1/a ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ். சார் இந்த ஸ்டெப் ரைட் புரிஞ்சுச்சு. அடுத்த ஸ்டெப் சார். அடுத்தது ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆட் பண்ணுறது பவர் தான் சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறீங்க சார்? லெஃப்ட் சைடு இன்டெகிரல் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு வந்து அப்படியே வச்சுக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ். அப்போ அது இன்டெகிரேட் பண்ணுறப்போ 1/a ப்ளஸ் பி கிடைக்கும். மைனஸ் வரும். ஓகே. 1/a ப்ளஸ் பி 2ab/π integral 0 to infinity ds by a square plus s square into b square plus s square. சார் அதுக்கப்புறம் சார் அவ்வளோதான். இப்போ ஆன்சர் வந்துருச்சு பாரு. π divided by 2a into a plus b. இது வந்து என்ன? x இது x ஆ மாத்திரும். s equal to x ன்னு போட்டுக்க ஆன்சர் வந்துரும். s equal to x ன்னு போட்டுக்க ஆன்சர் வந்துரும். ஆன்சர் போய் செக் பண்ணு. தட் மீன்ஸ் எவாலுவேட்டிங் கேக்குறடா. செக் பண்ணு. என்ன கேக்குறான்? இப்போ என்னோட ஆன்சர் என்ன எழுதுவே? என்னோட ஆன்சர் ஓகே π divided by 2ab into a plus b ன்னு எழுது. அது வேணா ரீப்ளேசிங் s by x ன்னு போட்டுக்கணும். s by x ன்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஓகே. சோ கிளியரா? கிளியர். அப்ப கிளியர்னு இந்த சம் இப்போ போட போறேன். dx divided by x squared plus a squared whole squared. இப்போ உடனே போடு. dx divided by x squared plus a squared the whole square. So integral, so first step